السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء الذين أحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. وقال نبينا ورسولنا محمد صلى الله عليه وسلم: اتق المحارم تكن أعبد الناس وارض بما قسم الله لك تكن أغنى الناس أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபீன்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஜும்ஆவின் வாயிலாக இன்றைய குத்பாவில் மிக முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான 5 விஷயத்தை இந்த மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அமல் செய்தால் போதுமானது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் நீங்கள் பரிந்துரைத்து நான் இப்படித்தான் வாழ்ந்தால் எனக்கு இந்த நிஅமத்துகள் கிடைக்கும் என்று எதனை நீங்கள் சொல்வீர்கள்? இந்த 5 விஷயங்களை அபூ ஹுரைரா நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. இந்த 5ம் உங்களுடைய தேவைகளை பூரணப்படுத்தும், உங்களுடைய குணாதிசங்களை அழகுபடுத்தும், மக்களிடத்தில் உங்களுக்கான செல்வாக்கை அதிகப்படுத்தும். நீங்கள் மறுமை சார்ந்த விஷயங்களுக்கு எதற்கு போராடுகிறீர்களோ இந்த 5ம் உங்களுக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த 5 முத்தான விஷயங்கள். இந்த 5ஐ எண்ணி கையில் எடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, நீ வணக்கஸ்தாலியாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் வணக்கஸ்தாலி என்பதை எப்படி விலகிக் கொள்வார்கள் தெரியுமா? எத்தனை இபாதத்துகளை அதிகப்படுத்தி செய்து கொள்கிறோமோ அதை விளங்கிக் கொள்வார்கள். ஒருவர் தொழுகையாளியாக தொழுது கொண்டே இருக்கிறார், அவரை வணக்கஸ்தாலி என்று சொல்வார்கள். சிலர் தஸ்பீஹுகளை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு தஸ்பீஹுகள் எண்ணிக்கொண்டே இருப்பார். ஒரு சிலர் நோன்பாளிகளாக இருப்பார். ஒரு சிலர் அதிகமாக ஹஜ்ஜி செய்தவர்களாக இருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் இவர் பள்ளி வாசலிலேயே இருப்பார். யாரை வணக்கஸ்தாலி என்று சொல்வார்கள்? எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசலிலே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சில குணாதிசங்களை நமக்கு மத்தியில் வணக்கஸ்தாலி என்பதற்கான பார்முலா. இவர்கள் தான் ஆபிதீன்கள் என்று சொல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதுன் நாஸ். மக்கள்ல ஆக சிறந்த வணக்கஸ்தாலி யார் தெரியுமா? அவனை நோக்கி வரும் ஹராம்களை யார் அஞ்சி தவிர்ந்து கொள்கிறாரோ அவர்தான் பெரிய வணக்கஸ்தாலி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்ன முதலாவது முத்தான வார்த்தை அது. இத்தகில் மஹாரிம், ஹராம்களை தவிர்ந்து கொள். நீ எதை நன்மையாக இபாதத்துகளாக அதிகமாக செய்கிறாயோ அதை உன் வணக்கத்தின் வழிபாடுகளில் வந்து கணக்கெடுக்கிறது அல்ல விஷயம். எத்தனை ஹராம்களை நீ தவிர்ந்தாய்
உன்னை நோக்கி வந்த ஹராம்களை நீ தவிர்ந்தது எத்தனை? மாத வட்டியினை எத்தனை தவிர்ந்தாய்? அந்நிய பெண்களை எத்தனை தவிர்ந்தாய்? மக்களுக்கு மத்தியில் போதைப் பொருட்களை எத்தனை தவிர்ந்து வந்தாய்? எத்தனை கெட்ட சகவாசங்களை தவிர்ந்து வந்தாய்? எத்தனை கெட்ட ஆபாசமான வீடியோக்களை பார்ப்பதை தவிர்ந்து வந்தாய்? எத்தனை விஷயங்களில் இருந்து உன் குடும்பத்தை அந்நிய செலவாணிகளாக வீண்வரையும் செய்யக்கூடிய மோசமான நிலையில் இருந்து உன் குடும்பத்தை நீ தவிர்த்து வந்தாய். நீ வணக்கஸ்தாலி. நீ இறைவனிடத்தில் ஆக சிறந்த சாதாரணமான வணக்கஸ்தாலி அல்ல, இபாதத்துகள் செய்ததிலேயே ஆக சிறந்த வணக்கஸ்தாலி நீ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. இரண்டாவது, வர்ல பிமா கஸபல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். சிறந்த முத்தான வார்த்தை, சமகாலத்தில் நம் எல்லோருக்கும் தேவையான வார்த்தை. சமகாலத்தில் நமக்கு தேவையான வார்த்தை. யாரிடத்தில் போய் எங்கு போய் நின்றாலும் மக்களிடத்திலே இப்பொழுது அதிகமாக தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, அவெல்லாம் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இல்லையே என்று சொல்லுவது. அவனெல்லாம் நன்றாக இருக்கிறானே, நான் நன்றாக இல்லையே என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்னுடைய கஸ்டமர் ரெகுலரா என்கிட்ட வருபவர் திடீர்னு பார்த்தா இவர் அவர்கிட்ட இப்ப போய்கொண்டு இருக்கிறார். கஸ்டமரிடம் கோபித்துக் கொள்வது, தனக்கு விதியாக்கப்பட்ட விதிகளிடமும் கோபித்துக் கொள்வது, தன்னை நேர்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கோபித்துக் கொள்வது. இன்னும் இவர்களை சுருக்கமாக சொல்வதென்றால் எதிலையுமே இவர்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள். எதிலையுமே திருப்தி கொள்ள மாட்டார்கள். இன்சஃபிஷியன்டாவே இருப்பார். எப்பொழுது நீங்கள் அவர் கேட்டாலும் திருப்தி கொள்ள மாட்டார். அப்படி ஒன்றும் பெருசா எதுவும் இல்லைங்க, அப்படி ஒன்றும் நம்மள்கிட்ட ஒன்றும் பெருசா இல்லைங்க என்று சொல்வார். தனக்கு வழங்கப்பட்ட, தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட, தனக்கு வழங்கப்பட்ட எந்த நியமத்துகள் இருக்கிறதோ அதை பற்றி ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. தான் எதை இழந்தாரோ, தனக்கு எதை கிடைக்கவில்லையோ, அல்லது தான் தன்னுடைய தகுதியின் மீது அதிகமாக அல்லது பேராசையின் காரணமாக தன் உள்ளத்தில் எதை நினைத்துக் கொள்கிறாரோ அதை நினைத்தே உருகி கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவர் காலத்திற்கும் நிம்மதியற்றவராகவே வாழ்ந்து போய்விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வர்ல பிமா கஸபல்லாஹு லக். உனக்கு என்று அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை முதலில் உன்னுடைய உள்ளத்தில் பொரிந்து கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி நீ பொரிந்து கொண்டால் ஃபதகுன் அக்னன் நாஸ், நீ சாதாரணமான செல்வந்தன் கிடையாது, ஆக சிறந்த செல்வந்தன் என்று சொல்கிறார்கள். நீ சாதாரணமான செல்வந்தன் அல்ல, ஆக சிறந்த செல்வந்தன். ஒரு மனிதரை பார்த்து ஒப்பிட்டு அவருடைய ரிஸ்க், அவருக்கு வழங்கப்பட்டதை பார்த்து அவரை போன்று எனக்கு இல்லை என்று நினைப்பது இருக்கிறதே, இது அல்லாஹ்விடம் கோபிப்பதை போன்று. அல்லாஹ் அவருக்கு வழங்குவது ரிஸ்கின் மீது நமக்கு ஏற்படுகின்ற கோபம் இது. நமக்கு எது வரவில்லையோ அதன் மீது, அல்லாஹ்வினுடைய தக்தீரின் மீது ஏற்படக்கூடிய கோபம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், திண்ணை தோழர்களுடைய வரலாற்றுகளை படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் அன்றாட வாழ்நாளில் அவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான செயல்கள் எண்ணற்ற விஷயங்களில் கல்வி கற்பதாக இருக்கட்டும், ரசூலின் மீது முஹப்பத்தாக மிக பெரும் தஅவா பணிகளை மேற்கொண்ட முதல் வரிசையில் இடம் பிடித்த முத்தான தோழர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்நாளினுடைய ஆடை கலாச்சாரங்களை பற்றி பேசும் பொழுது கண்ணீர் மகிழ்கிறது. அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். திண்ணை தோழர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் என்றால், கீழ் ஆடையையே தங்கள் மேலங்கியாகவும் அணிந்து கொள்வார்கள். கீழாடையை மேல் நோக்கி தங்கள் மேலாடையாக அணிந்து கொண்டால் கீழே இடம் பெற்றிருக்கிற இடம் பெருசாக தெரியும். சரி, மேலங்கியாக இடம்பெற்று விட்டால் கீழே மிகப்பெரிய இடைவெளி ஏற்படும் அல்லது மேலே இடைவெளி ஏற்படும். என்ன செய்வார்களாம்? கீழங்கினுடைய வலது புறத்தை எடுத்து மேலே இருக்கக்கூடிய இடதுபுற தோளத்திற்கு அந்த துணியை கொண்டு வந்து விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு எஹராம் துணி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இடது பக்கத்தில் இருக்கிற ஓரத்தில் எடுத்து வலது பக்கத்தில் இருக்கும் தோளிலே வைத்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெரித்த ஈத்த மரப்பட்டையில் இருக்கக்கூடிய மரத்திலே ஒன்று ஒரு முல்லை போன்று ஒன்றை உடைத்து அந்த துணியிலே ஒரு குத்து குத்தி ஜாயின் பண்ணி வைத்திருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய ஆடை.
திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக தீனை படித்தவர்கள், நேரடியாக குர்ஆனை கற்றவர்கள், அரும்பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் ரசூலோடு இருந்து திண்ணையிலே அமர்ந்து தங்கள் வாழ்நாளை கழித்தவர்கள். அவர்களுடைய ஆடை இது. நம்முடைய வீட்டில் ஆடை எப்படி இருக்கிறது? அயனிங்குக்கு சிங்கிளா ஒரு ஆடை போகாது. ஒரு அயனிங் கடைக்கு போகணும்னா கூட தனியா ஒரு ஆடை போகாது, கூட ஒரு 4 ஆடை இருக்கும். வீட்டிலே பிள்ளைகளுக்கு நிறைவடைந்து விட்ட பீரோக்கள் முதலாவது தளம், 2வது தளத்தில் கணவன் மனைவிக்கு தனியாக பீரோக்கள். எத்தனை நியமத்துகள் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆடைக்கு பஞ்சம் இல்லை, வாகனத்திற்கு பஞ்சம் இல்லை, அணிகலணிகளுக்கு பஞ்சம் இல்லை, வாழ்நாளில் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு இன்று பஞ்சம் இல்லை. ஆனாலும் நம்முடைய தேவைகள் அதிகமாக போவதனால் இறைவன் எனக்கு வழங்கிய நியமத்துகளை, நமக்கு வழங்கிய நியமத்துகளை மறந்தே வாழ்ந்து கொள்ளக்கூடிய மோசமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுக்கு இறைவன் குழந்தை தரவில்லை என்றாலும் அதற்கு பகரமாக அவனுக்கு மௌத்துக்கு முன்னால் அதை விடவும் சிறந்த நியமத்துகளை கொடுக்காமல் அல்லாஹ் அவனை வஃபாத்தாக்குவதில்லை என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹோடு நாங்கள் இருந்து கேட்ட சில முக்கியமான ஹதீஸ்களில் இது. எந்த நியமத்துகளும் யாருக்காக வேண்டியும் இல்லை என்பதல்ல. பிறகு ஏன் நமக்கு ஆசை? பிறகு எதற்கு நமக்கு இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை என்ற விஷயங்கள்? குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் ஏழைகள் என்று சொல்லியே ஒரு ஆயத்தை ஆரம்பிக்கிறார். மிக முக்கியமான ஆயத்து, சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய முக்கியமான ஆயத்து. லில் ஃபுகராஇல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். இல்லை 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 என்று காட்டுகிறார்கள் இல்லையா? எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்று காட்டுவார்கள். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு தேவையை ஃபர்ஸ்ட் மெயினா வச்சுப்பார். அந்த தேவையோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பார். இல்லைன்னா யாரு எவரும் கூட கூச்சப்படவே மாட்டார். ஓப்பனா அந்த வாயை திறந்தே கேட்டுருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒருபோதும் விரும்புவதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, ஏழைகள் வஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்கள், லா யஸ்ததிஊன வர்பன் ஃபில் அர்தி, லா யஸ்ததிஊன வர்பன் ஃபில் அர்தி, பூமியிலே கொஞ்சம் கூட எதையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாத சக்தி பெறாத ஏழைகள். இருப்பிடம் இல்லை அவர்களுக்கு, நல்ல தங்குதல் இல்லை அவர்களுக்கு, நல்ல மனைவி மக்களோ குடும்பமோ ஏற்படுத்துவதற்கான நல் வழியும் இல்லை. ஒன்றும் இல்லாத ஏழைகளை அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில். அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் என்னுடைய கூட்டத்தில், என்னுடைய அடியார்களில் கலந்து இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த ஏழைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. சிறந்த ஏழைகள். ஏனா யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில் அக்னியா மின தஅஃஃபுஃபி தஅரிஃபுஹும். அவன் கூட வாழக்கூடியவர்கள் எல்லாம் அவனை பார்க்கும் பொழுது, ஆஹா எப்படி ட்ரெஸ் உடுத்துறாரு பாருப்பா, ஆஹா என்ன அற்புதமா கமலுது இவர் வந்தா, ஆஹா இவர் வரும் பொழுது எவ்வளவு ஜலிப்போக இருக்கிறார். ஆனா அவர் ஏழை. அவரை பார்க்கிற அறியாத ஜாஹில். குர்ஆன் சொல்லுகிறது, ஏழையை பார்த்து பணக்காரன் சொல்றான். அந்த ஏழையை பார்த்து யாரு பணக்காரன் சொல்றானோ அல்லாஹ் சொல்றான் அவன் முட்டாளுங்கிறான். இந்த ஏழை அல்லாஹ் சொல்றான், மின தஅஃபுஃபி தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். அவர்கள் வரக்கூடிய அந்த ஸ்டைல், அந்த ஏழை வரக்கூடிய ஸ்டைல், எனக்கு இறைவன் நல்லா வச்சிருக்கிறான் வெளியே காட்டுற. அசல் அவர்கிட்ட எதுவுமே இல்லை, நல்ல ஆடை இல்லை, அடுத்த வேளை உணவு இல்லை, நல்ல தங்குமை இல்லை, எதுவுமே இல்லை. பிஸீமாகும், அவருடைய அடையாளத்தை பார்க்கிறார். அவர் தொழுகைக்கு வர்றதை பார்க்கிறார், அவர் கடைக்கு போறதை பார்க்கிறார். கையில நிறைய ஏழைகள் நம்மோடு இப்படி சுத்தி இருக்கிறார்கள். பெரிய கூடையை கொண்டு மார்க்கெட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாக்கெட்டில் ₹1 கூட பணம் இருக்காது. அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை வெளியே காட்டுவார்கள். எனக்கெல்லாம் அல்லாஹ் எந்த கஷ்டமும் வைக்கல, இப்படிதான் போவார் இந்த ஏழை. இப்படி போகக்கூடிய ஏழை லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, வெட்கத்தின் காரணமாக, பணிவின் காரணமாக, தன்னுடைய தன்னடக்கத்தின் காரணமாக யாரிடமும் எந்த மக்களிடமும் வாய் திறந்து தன் தேவையை சொல்ல மாட்டார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அவர் செலவு செய்தால் நன்மையைத்தான் செலவு செய்வார். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவர். பெருமக்களே, சாதாரணமான ஆயத்து கிடையாது. நம்மில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எப்பொழுது கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய குணம், எப்பொழுது பார்த்தாலும் இல்லை என்றே சொல்லக்கூடிய நிதம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுல் உல்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அங்கே உள்ளே இருக்கிறார். அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதீஸை அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் துகஃபுல லி அல்லா யஸ்அலன் நாஸ ஷைஆ. எனக்கு இறைவன் இது வழங்கவில்லை, நான் இதற்கு கொடுப்பினை இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று உள்ளத்திலே பொருந்து கொண்டு நான் எதையுமே பெறவில்லை என்று மக்களிடத்தில் தன் தேவைகளை சொல்லி தீர்த்து மக்களிடத்தில் நான் இனிமேல் எதையும் வாங்க மாட்டேன் என்று எனக்கு யாராவது உத்தரவாதம் தருவீர்களா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க? யாரிடமும் தேவைகள் சொல்லாமல், யாரிடமும் உதவியும் கேட்காமல், இறைவன் கொடுத்த நிஅமத்துகளை போதும் என்று சொல்லி கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தன்னுள் வாழ்ந்து மக்களிடத்தில் வாய் திறக்காமல் நான் இனிமேல் இருப்பேன், இறைவன் கொடுத்த நிஅமத்துகளை ஏற்றுக்கொள்கிறேன், மனமுவந்து நான் இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்கிறேன் என்று இனிமேல் வாழ முடியும் என்று என்னிடம் யாராவது உங்களில் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சஹாபி எழுந்து நிற்கிறார். அன யா ரசூலல்லாஹ், அன யா ரசூலல்லாஹ், நான் புரிந்து கொள்கிறேன், இறைவன் எனக்கு எதை வழங்குகிறானோ அதை புரிந்து கொள்கிறேன், அதை மீறிய தேவைகளையோ என் கஷ்டங்களையோ எனக்கு தேவையானகளை இல்லை என்ற பங்கரையான அந்த வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன், நான் அதற்கு உங்களிடம் பொறுப்பு சாட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅதகஃபிலு லக்கல் ஜன்னா யா சௌபான். அப்படி என்றால் இந்த துன்யாவிலே உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய இல்லை என்கின்ற அந்த மனப்பான்மையை தவிர்த்து மக்களிடத்தில் நீங்கள் வாய் மூடி இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டு இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்கிறேன் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறீர்கள் என்றால், சௌபான், நான் சொல்லுகிறேன், அமீன் சொல்லுகிறேன், சாதிக் சொல்லுகிறேன், நாளை சொர்க்கத்திற்கு நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, முதலாவது முடிந்த அளவிற்கு ஹராம்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவன் நமக்கு எதை ஒதுக்கி இருக்கிறானோ அதை போதும் என்று மனம் புரிந்தால் ஆக செல்வந்தனாக நாம் வாழ்ந்து செல்லலாம். மூன்றாவது, வஹஸின் இலா ஜாரிக தகுன் முஃமின், நீ உண்மையான முழுமையான முஃமினாக இருக்குமை என்றால் உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் எங்கு வெளிப்படும் தெரியுமா? உங்கள் அண்டை வீட்டார்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு, உங்கள் சேர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு, உங்கள் அலுவலகத்தின் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு, உங்கள் இருக்கையில் பக்கத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் போதும், அல்லாஹ் உங்களை முழுமையான முஃமினாக ஒப்புக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். நான்காவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்ன செய்தி, வஹப்பு லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக தகுன் முஸ்லிம். நீ ஒரு முஸ்லிமியா, முழுமையான முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் உன் உள்ளத்தில் உனக்கு எதை ஆசை வருகிறதோ அதையே உன்னோடு இருப்பவர்களுக்கும் நீ ஆசைப்படு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு போதும் என்றோ, உனக்கு மிஞ்சியதையோ, உனக்கு தேவையில்லை என்பதையோ, அல்லது இது வீணாக போய்விடும் என்றோ இதையெல்லாம் ஒதுக்கியதை பிறருக்கு நீ ஆசைப்படுவதை நிறுத்து. உனக்கு விளம்பியதை, உனக்கு பிடிக்கும் என்பதை அப்படி கொடு. ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்கிறோம்னு சொன்னா நம்ம வீடு 8000 ரூபாய் தான் வாடகைக்கு போகும் உனக்கு தெரியும். இந்த மாதிரி வீட்டுக்கு நீ வாடகைக்கு போனா 8000 ரூபாய்க்கு தான் போவன் என்று இருந்தால், ஆனா அந்த வீட்டை நீ 12000 ரூபாய் 15000 ரூபாய்க்கு நீ கொடுத்தா நீ முஸ்லீம் இல்லைங்குது மார்க்கம். நீ நல்ல முஸ்லீம் இல்லைங்குது மார்க்கம். உனக்கு ஏற்படும் பொழுது போதும் கம்மி நினைக்கிற, மற்றவன்கிட்ட இருந்து நீ சுரண்டும் பொழுது மொத்தமா ஒரே அடியா முடிச்சிடலாம்னு நினைக்கிற இல்லையா? இது முஸ்லிமுடைய குணம் அல்ல. ஐந்தாவது, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வலா துக்ஸிருல் லிஹ்க் ஃபஇன்ன கஸரத்துல் லிஹ்க் துமீத்துல் கல்ப். ரொம்ப சிரிக்காதே என்று சொன்னார்கள். அதிகம் சிரிக்காதே, உன் உள்ளம் மௌத்தாகி விடும் என்று சொன்னார்கள்.
அதிகம் சிரிக்காதே, உன் உள்ளம் மௌத்தாகிவிடும். உள்ளம் தானே மௌத்தாகிவிடும் ஹசரத், நாங்க மௌத்தாக மாட்டோம்ல என்று நினைக்காதீர்கள். நாம மௌத்தா போனா கூட பரவாயில்லை, உள்ளம் மௌத்தாகிவிடக் கூடாது. உள்ளம் மௌத்தாகிவிடக் கூடாது. இறுதி நேரத்தில் நமக்கான கலிமாவை நாம் சொல்லும் தகுதி இல்லாமல் போவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சில சமயங்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த சக்கராத் நம்முடைய நாவு அடைபட்டு விட்டாலும் நம்மோடு இருப்பவர்கள், நம்ம அருகாமையில் இருப்பவர்கள் நம்முடைய வாயில நம்மளுடைய இதுல கலிமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நம் காதில் விழுமோ விழாதோ என்று நினைத்துக் கொண்டே இறுதியில் என் உறவு கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு சொல்லும் பொழுது நீ உயிரோடு தான் இருப்பாய். ஆனால் உன் உள்ளம் இறந்து இருந்தால் அந்த கலிமா உன் காதில் விழாது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உன் உள்ளம் இறந்திருந்து நீ உயிரோடு இருந்தால் அந்த கலிமா நம் காதில் விழாது. ஆனால் நீ செயலாக்கம் இல்லாமல் இருந்து உன் உள்ளம் உயிரோடு இருந்தால் அந்த கலிமா உன் காதில் விழும். அந்த நசீப் உன் நாவுக்கு கிடைக்கும். உன் உள்ளம் சொல்லும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாருக்கு தெரியுமா? அதிகம் அதிகம் சிரிக்காமல் இருப்பவர்களுக்கு. வெடிச்சிரிப்புகள், கேளிக்கையான சிரிப்புகள், எப்பொழுதுமே என்ஜாய், எப்பொழுதுமே என்டர்டைன்மெண்ட், எப்பொழுதுமே நண்பர்கள், எப்பொழுதுமே அரட்டைகள் என்று தன் வாழ்நாளை வீணாக தன்னுடைய சுய மகிழ்ச்சிக்காக வேண்டி அதிகம் சிரிப்பதை தவிர்த்து இறைவனுக்காக, வாழ்வியலின் ஒழுக்கத்திற்காக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு அவர்களுடைய கல் மிக சிறந்த கல்வாக இருக்கும். வல்லோன் அல்லாஹ் அந்த 5 பண்புகளுக்குரியவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.